11th Computer Science Chapter 9. So in the video நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் 9.5 sample program a first look at C++ program அப்படின்ற டாபிக்ல இருந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு சாம்பிள் C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்து அதனுடைய ஒவ்வொரு லைனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த டாப்பிக்கில் 9.5ல. ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சாம்பிள் C++ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு இதில் நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. ஸோ வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ன்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் C++ ப்ரோக்ராமில் எப்படி ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், அது ஒவ்வொரு பேசிக் எலிமெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்றது ஒரு டேப்லெட் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து இந்த ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது C++ல இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன் அந்த ப்ரோக்ராமில். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பைலர் வந்து எந்த எரருக்காகவும் செக் பண்ணாது, ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். அது கம்பைல் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக அப்படியே விட்டுரும். ஸோ அதை பற்றி தான் இதை கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். எனி ஸ்டேட்மெண்ட் தட் பிகின்ஸ் வித் டபுள் ஸ்லாஷ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் கமெண்ட்ஸ். கம்பைலர் டஸ் நாட் எக்ஸிக்யூட் எனி கமெண்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் இட் சிம்ப்ளி இக்னோர்ஸ். அது அப்படியே இக்னோர் பண்ணிடும். கமெண்ட்டை கொடுத்தாலே அது இக்னோர் பண்ணிடும். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் வேணுமோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கோ அதுக்காக அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். If we need to write a multi lines of comments, we can use slash asterisks and then என்ன லைன்ஸ்லாம் வேணுமோ அந்த லைன்ஸ் எழுதிட்டு அகெயின் க்ளோசிங்காக வந்துட்டு asterisks and slash கொடுக்கணும். சிங்கிள் லைனாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு ஒரு லைன் டைப் பண்ணிடலாம். இப்போது எனக்கு வந்து என்னுடைய கமெண்ட் வந்து 2-3 லைனுக்கு போகிறது, அது கமெண்ட்டுன்றதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஒவ்வொரு லைனையும் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஜஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸையும் நம்ம டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அகெயின் எண்டில் வந்துட்டு இந்த ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு ஸ்லாஷ் போடும்போது அந்த ஃபுல் லைன்ஸும் வந்து அந்த 4 லைனும் 5 லைனும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறத வந்து கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஷ் இன்க்ளூட் அப்படின்னா என்ன? ஸோ ஆஷ் அப்படின்றது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இது வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் தான். அண்ட் இந்த இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் அப்படின்றது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா IO ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு ஹெட்ரு ஃபைல் அப்படின்றது மெயினாக C++ல எதுக்கு இருக்கு, ஏன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம C++ல யூஸ் பண்ணுற ப்ரீ டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம சிஇன் ஸ்டேட்மெண்ட் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரீவியஸ் இதில் பார்த்துருந்தோம். அந்த சிஇன் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகணும்னா அதுக்கான செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஹெட்ரு ஃபைலில் வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்ரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணும்போது தான் சிஇன் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கம்பைலருக்கு வந்து புரியும். ஓகே, சிஇன் அப்படின்றது ப்ரீடிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட், அது வந்து நான் சிஇன்றது இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக, சிஅவுட்ன்றது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக C++லேயே டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது புரியும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஹெட்ரு ஃபைல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே வந்து IO ஸ்ட்ரீமில் வந்து ஹெட்ரு ஃபைலில் இருக்கும். அதே வந்து நான் மேத் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹெட்ரு ஃபைல் வந்து math.h அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது string.h அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர்லேயே. ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ரிலேட்டட் ஹெட்ரு ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது தான் C++ல டிசைன் ஆகிருக்க ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரொடக்ஷன் தான் இது. யூஸ்வலி ஆல் C++ programs begin with the include statement starting with hash. The symbol hash is a directive for the
ப்ரீப்ராசஸர். எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். That means these statements are processed before the compilation process begins. Compilation ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து உங்களுக்கு begin ஆயிடும் இதனுடைய process. As include IOStream statement tells the compiler's preprocessor to include the header file IOStream in the program. So IOStream அப்படின்ற ஒரு header file include பண்ண அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். The header file IOStream should include in every C++ program to implement input output functionality. Input output functionality இல்லாம கண்டிப்பா வந்து நம்ம ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க IOStream அப்படின்றது எல்லா ஃபைல்ஸுமே வந்து எல்லா இதுலையுமே வந்துட்டு ப்ரோக்ராமையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். In simple words, IOStream header file contains a definition of its member objects cin and cout. ஸோ இதில் இருக்கிற மெம்பர் ஆப்ஜெக்ட் cin and coutக்கான டெஃபினேஷன் தான் வந்து IOStream header ஃபைலில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. cinனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகணும், cin கொடுத்த உடனே அதை என்ன வேரியபிளை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும், எப்படி வந்து அக்செப்ட் பண்ணணும் வேல்யூ, cinல என்ன மாதிரி வேல்யூ அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து header ஃபைல்ஸில் இருக்கும். If you fail to include IOStream in your program, an error message will occur on cin and cout, and we will not be able to get any input or send any output. So header file இல்லாம cin cout நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா error வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராமில் ஜஸ்ட் பார்த்ததில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் std அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்றது என்னெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸோ ஆப்ஜெக்டோ வேரியபிள்ஸோ. ஐடென்டிஃபையர்ஸ்னால் நம்ம நேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேரியபிள்ஸ் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து உங்களுக்கு நேம் ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் அது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்றது. ஸோ த லைன் யூசிங் நேம் ஸ்பேஸ் std tells compiler to use standard namespace. Namespace collects identifiers used for class, objects and variables. Namespace provide a method of preventing name conflicts in large projects. ஸோ எந்த ஒரு நேம் கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். It is a new concept introduced by ANSI C++ standard committee. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது int main அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். C++ program is a collection of functions. Every C++ program must have a main function. ஸோ எல்லாமே வந்து C++ ப்ரோக்ராமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ int main அப்படின்றது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். C++ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸுமே இருக்கும். The main function is the starting point where all C++ program begin their execution. Therefore, the executable statement should be inside the main function. எல்லா executable statementsum வந்து main function உள்ள தான் இருக்கணும். ஸோ int main அப்படின்னு எழுதிட்டு ஃப்ளார் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதிட்டு அண்ட் தென் எண்டில் வந்துட்டு நம்ம இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம int main கொடுக்கும்போது ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுப்போம். நம்ம அப்படின்னா ஃபங்க்ஷன், இங்கே int அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டேட்டா டைப். ஸோ நம்ம int அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் 0 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் இன் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கு int main-ஓட பர்பஸ் இன்னுமே வந்து கிளியராக புரியும். The statements between the curly braces are executable statement. This is actually called as a block of code. In line 6 code simply sends a string constant welcome to programming in C++ to the screen. So இந்த statement cout statement வந்து just display purpose-காக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு output வந்து ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிடும். As we discussed already, every executable statement must terminate with semicolon. So எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம semicolon வச்சு terminate பண்ணணும். In line 7, return is a keyword which is used to return the value what you specify to the function. In this case, it will return 0 to main function. So இதை return 0 அப்படின்றது தான் உங்களுக்கு main functionக்கு உங்களுக்கு போகும் வேல்யூவா. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எதுக்காக அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து 9.6 எக்ஸிக்யூஷன் ஆஃப் C++ ப்ரோக்ராம்.
ஸோ எப்படி வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆறது அப்படின்றது தான் இது எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் கோட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் தான் வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அது .cpp அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணதுக்கப்புறமா அது கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா, சின்டாக்ஸ் எரரோ அந்த மாதிரி எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணும் கம்பைல் பண்ணி. ஸோ கம்பைல் பண்ணி அதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரரை நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நம்ம கரெக்டாக வந்துட்டு எல்லா எரர் ஃபைல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமா, லைப்ரரி ஃபைல்ஸோட லிங்க் பண்ணி எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணும் கம்பைலர். செக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு IXE ஃபைலாக வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுடைய கம்பைல்டு ஃபைலில் வந்து OBJ ஃபைலை OBJ ஃபைலை க்ரியேட் பண்ண அந்த OBJ ஃபைல் வந்து உங்களுக்கு .exe ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். அந்த EXE ஃபைல் வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த EXE ஃபைல் வந்து நம்ம இந்த C++ சாஃப்ட்வேர் இல்லாமல் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த எக்ஸ்ப்ளனேஷன். லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட்டிங் அ சோர்ஸ் கோட். Creating includes typing and editing a valid C++ code as per the rules followed by C++ compiler. ஸோ நம்ம as per the syntax நம்ம படித்த மாதிரி எப்படி எழுதணுமோ, இப்போ C-ன்னா எப்படி எழுதணும், C-out எப்படி எழுதணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மெத்தடில் எழுதி நம்ம அது .cpp-ஆக சேவ் பண்ணணும். சேவிங் சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்டென்ஷன் .cpp. After typing, the source code should be saved with the extension .cpp. So extension வந்து .cpp ன்னு கொடுக்கணும். Compilationல என்ன நடக்குது? This is an important step in constructing a program. In compilation, compiler links the library files with the source code and verifies each and every line of a code. ஸோ எல்லா லைப்ரரி ஃபைல்ஸோடையும் லிங்க் பண்ணி ஒவ்வொரு லைனையும் வந்து வெரிஃபை பண்ணும். இஃப் எனி மிஸ்டேக் ஆர் எரர் இஸ் ஃபவுண்ட், இட் வில் த்ரோ எரர் மெசேஜ். இஃப் தேர் ஆர் நோ எரர்ஸ், இட் டிரான்ஸ்லேட்ஸ் த சோர்ஸ் கோட் இன்டு மெஷின் ரீடபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல் வித் அன் எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம எந்த எரரும் இல்லை அப்படின்னும் போது மிஷின் ரீடபிள் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா .obj. ஸோ இது வந்து C++ஏ பண்ணிடும். நாம் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் கம்பைல் அப்படின்னு கொடுத்தாலே இந்த ஸ்டெப் நடந்துடும். அடுத்தது வந்து execution. This is the final step of C++ program. In this stage, the object file becomes an executable file with the extension .exe. Once the program becomes an executable file, program has an independent existence. This means you can run your application without the help of any compiler or IDE. Compiler or illa in the interface or எதுவுமே இல்லாம வந்து நம்ம அதை ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து சோர்ஸ் ஃபைல் நம்ம டைப் பண்ணது, அது கம்பைலர் போகும். கம்பைலர்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்படி டிஸ்பிளே வருது அப்படின்றத காமிக்கிறது. இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால டிஸ்பிளே வந்து ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது வந்து C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்னெல்லாம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பைலர்ஸ் கொடுத்துருக்காங்க. There are a lot of IDE programs available for C++. IDE makes it easy to create, compile and execute a C++ program. Most of IDEs are open source applications. They are available free of cost. நிறைய C++ program IDEs வந்து எல்லாமே open source தான், free of cost தான், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற familiar C++ compilers with IDE. ஸோ IDE அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐக்கன்ஸோடு இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடினா. ஸோ அந்த மாதிரி கம்பைலர்ஸ் வித் ஐடி இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் கம்பைலர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேவ் C++ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். So among dozens of IDEs, we take Dave C++ compiler to create C++ program. Programming techniques and illustrated programs of this book are based on Dave C++ compiler. So Dave C++ compiler base பண்ணி தான் இதில் இருக்கிற புக்கில் கொடுத்துருக்க கோடு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. And Dave C++ is an open source cross platform alpha version available for Linux. ஸோ இது வந்து நமக்கு கிராஸ் பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும், ஈவன் லினக்ஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும். ஃபுல் ஃபீச்சர்டு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஐடி வந்துட்டு இதில் உங்களுக்கு
ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் வித் GNU General Public License for Programming in C and C++. It is written in Delphi. ஸோ எதில் இது டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெல்ஃபியில். அண்ட் இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம், ஸோ இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ரைட் நவ் வந்துட்டு இந்த ஒரு லிங்க் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஃபர்தராக வீடியோவில் கொடுத்துருக்கேன், எப்படி வந்து அதை நம்ம டேவ் C++ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. ஸோ எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு கிடச்சிடும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் போட்டு ஆர் வந்து ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+N யூஸ் பண்ணி நம்ம எங்களுடைய சோர்ஸ் கோடு என்ன கோடோ அதை நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கம்பைல் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமை. அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபைல் சேவ் போயிட்டு ஆர் வந்து ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+S அண்ட் ஜஸ்ட் நம்ம நம்ம ஃபைலோட நேம் கொடுத்து .cpp அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம். பட் டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஐடி எடுத்துக்கோம் .cpp அப்படின்றத. நம்மளும் வந்து .cpp அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கோடு வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், மெனு இருக்கும். அதில் போய்ட்டு கம்பைல் அண்ட் ரன்னு கொடுக்கலாம். ஆர் வந்து ஷார்ட்கட் கீ வந்து F11 கீ அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ கம்பைல் அண்ட் ரன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு OBJ ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து EXE ஃபைல் வந்து எந்த எரரும் இல்லைன்னா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ எரர் இருந்ததுன்னா அப்போது உங்களுக்கு என்ன எரர் இருக்குது அப்படின்றத வந்து கம்பைலேஷன் ப்ராசஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கும்போது உங்களுக்கு கம்பைல் பண்ணிவிட்டு அந்த எரர் இல்லை அப்படின்னும் போது EXE ஃபைலையும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே வந்து அந்த கம்பைலில் எரர் காமிக்கும் அப்படின்னா கம்பைல் லாக் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் எரர் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு, EXE க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோவில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு டேவ் C++ ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு லிஸ்ட் ஆஃப் இது வந்துடும், நமக்கு என்னெல்லாம் இருக்குது வெப்சைட்ஸ் அது ரிலேட்டடாக அப்படின்ட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து www.bloodshed.net ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணும்போது கெட் டேவ் C++ டவுன்லோட் ஒரிஜினல் டேவ் C++ 5 இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஓப்பன் வெண்டர்னு கொடுக்குறேன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் வெண்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே கொடுத்துடலாம். இதில்
ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரின்னு கொடுத்துடலாம். அண்ட் ஜஸ்ட் இதில் வந்து டிஃபால்ட்டே நம்ம எடுத்துகிட்டு எஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோல்டரும் வந்துட்டு உங்களுக்கு C:\, ஓகே அப்படின்னா டிஃபால்ட் இதுவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்ம நெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால், இந்த மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓர் வந்து ஜஸ்ட் நோ கொடுத்துடுங்க. இங்கே ஜஸ்ட் ரன் அப்படின்னு கேட்குறது, நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ரன்னை வந்து செக்கில் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணும். ஒரு வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு விட்டுரும். நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறதுக்காக ஃபினிஷ்னு கொடுக்குறேன். அண்ட் அந்த செக் பாக்ஸ் ஆன்லேயே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு டேவ் C++ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இங்கிலீஷ் நம்மளுடைய லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பை டிஃபால்ட் அதுவே வந்துடும். ஓகே, டிஃபால்ட் எஸ்ன்னு கொடுத்தா எஸ் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் ஃபீச்சர் அப் டு ஃபியூ செட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு கொடுத்துருங்க. அண்ட் கிரியேட் அ கேஷ் அப்படின்றத எஸ் நெக்ஸ்ட்ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன் நம்ம எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட் வந்து கொடுத்துடலாம். அது ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நமக்கு லோட் ஆகிடுச்சு டேவ் C++. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டேவ் C++ தான். ஸோ இதில் வந்து அந்த இது வந்து மெனு பார்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் அதுக்கான டூல் பார்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நியூ போயிட்டு சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுக்கும்போது சோர்ஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன் டீட்டெயில் நம்ம ஒவ்வொரு ஃபீச்சரும் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக வர டாபிக்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் போனதுக்கப்புறமா பிளட்ஷேட் டேவ் C++ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டேவ் C++ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேவ் C++க்கான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். IDE ஸோ இந்த டிப் வேணும்னா நம்ம படிச்சுட்டு ஜஸ்ட் வந்து க்ளோஸும் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஒரு சில சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம இனிஷியலாக பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸில் போயிட்டு எடிட்டர் ஆப்ஷன் போயிடலாம். அண்ட் பிஃபோர் தட் ஏன் போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஃபைல் போயிட்டு
நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ டைப் பண்ணும்போது என்னுடைய டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எடிட்டர் ஆப்ஷனில் டிஸ்பிளேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேயில் போயிட்டு நம்மளுடைய சைஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நமக்கு இதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளான ஃபாண்ட்டு அப்படின்னு தோணுதோ அந்த ஃபாண்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த நீங்கள் பாருங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த டிஃபால்ட்டே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே விட்டுடுறேன். ஓர் கொரியர் நியூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் லைன் நம்பர்ஸ் வேணும்னா லைன் நம்பர்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் லைன் நம்பர். அண்ட் ஸ்டார்டட் 0, லைன் நம்பர் ஸ்டார்டட் 0 வேணுமா, லீடிங் 0 வேணுமா, ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு செட் பண்ணிடலாம். அண்ட் சின்டாக்ஸ் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், இப்போ வந்து கமெண்ட்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும், அண்ட் ப்ராப்பர் சின்டாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பைல் ஆனதுக்கப்புறம் எரர் எப்படி ஷோ பண்ணும், அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து டைப் அசம்பிளர், கேரக்டர், கமெண்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன கலர் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் வந்து நம்ம கம்ஃபர்டபுள் இது எதுன்னு பார்த்து நம்ம அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஹைலைட்டிங் கரண்ட் லைனும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டேப் சைஸு, ஸோ அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, இது ஓகேவாக இருந்ததுன்னா அப்படின்னா. ஸோ இப்போ சைஸ் நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால வந்து சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று டைப் பண்ணலாம். return 0. this file போயிட்டு save as, அண்ட் இது வந்து நம்ம ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நம்ம டிஃபால்ட்டாக இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு நேம் கொடுத்து ஒரு சேவ் பண்ணிடுறேன் ஃபைலை. அண்ட் எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வெர்ஷனில் வந்து F9 இதில் கொடுத்துருந்தது, புக்கில் வந்து F11 கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் F9 யூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட்கட் கீ. கம்பைல் பண்ண உடனே நமக்கு ஜஸ்ட் ப்ரோக்ராம் விண்டோ தான் தெரியுது, அவுட்புட் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் அவுட்புட் விண்டோவில் வந்து அந்த சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ண உடனே வந்துட்டு ஜஸ்ட் எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னும் போது இமீடியட்டாக வந்து ப்ரோக்ராம் விண்டோக்கு வந்துடுது. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கெட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீபோர்டில் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், கெட் கேரக்டர், கெட்ச்ன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. ஸோ இந்த கெட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஹெடர் ஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணால் தான் இந்த கெட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த conio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலையும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்து நமக்கு அவுட்புட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கம்பைல் ஆயாச்சு. கம்பைல் ஆனதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் விண்டோ வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இப்போ அவுட்புட் விண்டோ டிஸ்பிளே ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம் இங்கே ஸ்க்ரீனில். ஸோ இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. நாம் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் வெல்கம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு கெட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம கீபோர்டில் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட்லேயே இருக்கும். அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு தெரியும். ஜஸ்ட் நான் இப்போ என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ண உடனே அகெயின் நம்ம வந்து ப்ரோக்ராம் விண்டோவை பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் C++ல அப்படின்றத தான் நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி C++ வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் தென் எப்படி ஒரு சோர்ஸ் கோட் எழுதி அதை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அவுட்புட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து 9.8 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் வந்து காமன் எரர்ஸ் வந்து நமக்கு வரும் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், செமாண்டிக் எரர் அண்ட் ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம C++ ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் காமிக்கும். அதை வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படின்னு கொடுத்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம ஒரு செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணணும் அப்படின்றது அந்த ரூல். ஸோ ஆனால் வந்து இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த செமிகோலன் இல்லாததுனால இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எரரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ கிராமட்டிக்கல் ரூல்ஸ் C++ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எழுதணும். அடுத்தது வந்து செமாண்டிக் எரர். செமாண்டிக் எரர் அப்படின்னும் போது ஓகே நான் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி எழுதிட்டேன், பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து கிடைக்கல, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து எனக்கு வரல அப்படின்னும் போது என்ன மாதிரி எரராக இருக்கும் அது பார்க்கும்போது அது லாஜிக்கல் எரர் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா செமாண்டிக் எரரும் சொல்லுவோம். ஸோ செமாண்டிக் எரர் அப்படின்னும் போது இப்போ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டில் எழுதணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து லாஸ்ட்லேயோ இல்லை லாஸ்ட்டில் எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்லேயோ அந்த மாதிரி ஆர்டர் மாற்றிருந்தாலும் அது வந்து லாஜிக்கல் எரர் கீழே வரும். இல்லை வந்து நான் வேரியபிள் இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேரியபிள் இருக்குது, நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 - x அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 10 - y அப்படின்னு கொடுக்கும்போது அது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்காது. அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் லைக் நான் ப்ளஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல மைனஸோ டிவிஷனோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நான் மாற்றி யூஸ் பண்ணும்போதும் இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோ அவுட்புட்டோ நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செமாண்டிக் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் எரர் அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ரன் டைம் எரர் அப்படின்றது என்ன? ஓகே சின்டாக்டிக்கலி என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டு, செமாண்டிக்கலி என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டு, பட் வந்து ஸ்டில் வந்து எனக்கு எரர் வருது. ஸோ அதை நான் என்ன சொல்வேன், எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு டைப் ஆஃப் எரர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ரன் டைம் எரர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரன் டைம் எரர் அப்படின்னா இப்போ நான் எழுதுகிற ப்ரோக்ராமில் ஒரு ஃபைல் ஓப்பனுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், பட் அந்த பர்டிகுலர் ஃபைலே அவைலபிளாக இல்லை அப்படின்னும் போது அந்த ரன் டைமில் இந்த ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்ம ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 எரர்ஸுமே நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது 3 எரர்ஸும் வந்து இல்லாத அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அண்ட் அவுட்புட்டும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த லெசன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அடுத்த பார்ட். இந்த லெசன்லேயே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பார்ட் ஒன்று வரும், அது டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.